29 வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். பேசிக்கலி மேயாதமான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இப்பயும் வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து 17 படம் பண்ணிட்டோம். அந்த நிறையா சீரீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் மேயாதமான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேயாதமான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச், ஒரு ஃபஸ்ட் பேபி மாதிரி. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டைம் ஐ டோல் ரத்னா, ஓகே இந்த ஸ்கிரிப்டு இதே இந்த மது ஷார்ட் ஃபில்மே ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுலேருந்து அந்த ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட் டிராஃப்ட் படித்து அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் அப்போது அந்த ப்ரமோஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டில் இட்ஸ் அ குட் மெமரி. ஸோ ரத்னா இஸ் ஆல்சோ லைக் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு ஸ்டோன் பெஞ்ச். எப்படின்னா வெரி குட் ரைட்டர், வெரி குட் டைரக்டர். அப்புறம் நிறையா வெளியிலையும் நிறையா பேசுவார். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அவர் பேசுனதில், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதனால என் வீட்டு பையன் தப்பு பண்ணால் அந்த மாதிரி திரும்ப கூப்பிட்டு நான் தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேயாதமான் முடித்து ஆடை முடித்ததுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் அவரை கூப்பிட்டு போய் அவர் தனுஷாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்கிரிப்ட். அப்போது அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி. பட் ஈ டோல்ட் இல்லை நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோடய ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கெரியரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. இது யாராவது சம்மொன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அதுக்கப்புறம் ரத்னா டெட் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் ரைடிங்லாம் போனதுக்கப்புறம் கார்த்திகேயனுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்ன்றனால கார்த்திகேயன் அட் டோல்ட் ரத்னா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லி அதுக்கப்புறம் இட் ஆல் ஹம்ட் அப் ஹியர். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து நான் என்ன இப்போ தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்ட் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். லைக் த மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுன்றனால அதுக்காகவே சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியும் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிவிட்டு விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா பிஃபோர் XXX சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஆஃப்டர் XXX அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் விது குட் புல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சொன்ன மாதிரி தான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ படம்லாம் பண்ணது கிடையாது. பட் சின்ன வயசில் வந்து படிச்சுட்ருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்களை நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சலாக டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான் அவன். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல, படம் பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் அவன் சின்ன பையன் தான், அப்போ நக்கலாக கேட்டான், ஓ நீங்கள் படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போகிறீங்களா, பண்ணிடுவீங்களான்னு. டே போடா அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படித்தான், லண்டனில் படித்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போகிறேன்னு சொன்னால் அப்போயே நான் சொன்னேன் உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டான். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான். பாபியோட கேங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். தலைவரோட ஒரு சீன் இருக்கும், அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீனில் வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பார், அடிச்சுட்டு இவனோட வயிற்றை பிடிச்சி இழுப்பார். ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. அது வந்து வேகமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போகிறோம், 6 மணி ஆக போகுது. அந்த சீனை வேகமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டண்ட்டு வேறு. அவர் வருவார், வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூப்பில் வீடியோ போனது கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இவன் வயிற்றை பிடிச்சி கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால். அவரே பார்த்தார், யார் அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடிக்காதரா என்னன்னா. இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லைடா நீ எம்பிஏலாம் படிச்சிருக்கல, தயவுசெய்து வேறு ஏதாவது வேலை பார்த்து போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஹீ டுக் இட் வெரி பர்சனலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் XX நான் பண்ணும்போது அந்த ஷெட்டானி கேரக்டருக்கு வந்து ஐ வாண்டட் சம்மன் நியூ அண்ட் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு. ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க யாராவது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிறப்போ வந்து ஹீ டோல்டு நான் பண்ணுறேன், ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நானும் ஓப்பன் மைண்டோட ஆடிஷன் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டரலி ஸ்டன் த வே ஹி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். ஏன்னா வந்து அந்த எஃபர்ட் ஹி ஹஸ் புட் இன் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் டு பிகம் அ குட் ஆக்டர் அப்படின்றதுக்கு அந்த போட்ட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஐ தாட் ஓகே அந்த ஷெட்டானி கேரக்டர் பண்ண வைக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஷூட் அப்பையும் சரி, ஷூட்டுக்கு முன்னாடியும் சரி, த வே ஹி ஸ்ட்ரகிள்ட் அந்த எஃபர்ட் போட்டது வந்து கண்கூடாக பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் த அவுட்புட் வாஸ் கிரேட். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்லோலி ஹி ஹஸ் பிகம் சீசன்ட் ஆக்டர். அதாவது வந்து சீசன்ட் ஆக்டர்னால் நம்ம வந்து நல்லா நடிக்கிறோன்னு அவனுக்கு என்றைக்குமே
நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நானும் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி மட்டும் மண்டையில் ஏற்றிக்காது நல்லா நடிக்கணும்னு. பட் ஆனால் ஃபார் எவ்ரி ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் யூ நீட் டு ஒரு தாட் ப்ராசஸ் லெவலில் வந்து அது கேரக்டரை பற்றி யோசித்து ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகணும், மென்டலாகவும் ரெடியாகி பண்ணணுன்ற மாதிரி. ஸோ ஈவன் ஃபார் ரெட்ரோ ஆல்சோ ஹி ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் தட் கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வென் தே செட் 29க்கு வந்து அவன் தான் பண்ண போகிறான்றப்போ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் நான் சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வென் தே செட் த ஃபீமேல் லீட் இஸ் ப்ரீத்தி, அவங்களோட ப்ரீவியஸ் அந்த அயோத்தி ஃபிலிம் பார்த்தப்போ ஷி இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ 2 பேரும் டெஃபினட்டாக தே வில் புல் ஆஃப் வித் தட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஐ saw like 20 minutes of footage ரீசெண்டாக ஒரு கட் காமிச்சாங்க. சூப்பராக வந்திருக்கு. ஆல் ஹவ் டன் அ கிரேட் ஜாப், கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் we are பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில்ம். அண்ட் அதே மாதிரி லோகேஷோட ஜி ஸ்கோரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறதுலையும் ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு மேதமான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணுறப்போ இதே மாதிரி நான் ரத்னா லோகேஷோட ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சு. அப்படி அந்த 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 ஆந்தாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும், தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ எந்த ஆர்வத்தில் இருந்தோமோ இப்போ வந்து அதே வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபில்மாக எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுல ஐ எம் ஆல்சோ வெரி 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 ஹாப்பி. ஸோ தேங்க்யூ எவ்ரி பிரசன்ட் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கும் சரி எங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இதுக்கும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 29 தான் ஐ திங்க் என்னோடய ஃபஸ்ட்டு படம்னா. நான் 83 born-னா 29னா 2012. அது என்னோடய ஃபஸ்ட்டு படம் பீட்ஸா வந்து சைன் பண்ணதும் 29 இயர்ஸில் தான், படம் ரிலீஸ் ஆனதும் 29 இயர்ஸில் தான். ஸோ எனக்கு வந்து 29 ஒரு பயங்கர மெமரபுளான ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி வருத்தங்கள் எதுவும் இல்லை. பட் என் கெரியர் மூமெண்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற அந்த ஒரு வருஷம் 29 இஸ் வெரி வெரி. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இப்போ என் வயசு கேட்டாலும் நான் 29 தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 30என்றது மாற்றாமல் அதுக்கப்புறமேட்டு ஏன்னா நான் பீட்ஸா பண்ணப்போ எனக்கு 29 இயர்ஸு. பட் எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன வயசில் படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம 30க்கு மேலேன்னு சொன்னால் வந்து அந்த 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 ஒரு இது போயிருமோன்றதுக்காக நான் 29 சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆக்சுவலாக இந்த படம் எப்படின்னா, என்னோட வேற ஒரு படத்தோட ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து திடீர்னு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரோ ரத்னா ப்ரோ வந்து ஒரு படம் பண்ணணுன்னு கூப்பிட்டா. அப்படி என்னால் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ் அதை என்னால் பண்ண முடியல. அவர் வந்து கார்த்தி சாரோட ரெட்ரோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறவர். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நான் அவர்கிட்ட உங்களை தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, பயங்கரமாக இருக்குது, புதுசாக நிறையா வேர்ல்டு இதில் இருக்குது, நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னாரு. நான் வெரி நெக்ஸ்ட் மினிட் ரத்னா ப்ரோ கூப்பிட்டு பேசி அவர் சும்மா ஒரு லைன் ஒன்று சொன்னார். அந்த டீசரோட இதை வந்து முன்னாடியே ஒன்று ஷூட் பண்ணி வச்சுருந்தார், லைக் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு. அது பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரோ இதுலேயே ஃபுல் கதை தெரியுதே அப்படிங்கும்போது அங்கே நாங்கள் பண்ணியிருந்த அந்த ரெயின் இந்த மேட்டர் படத்தில் ஒரு சீக்வன்ஸாக அவர் வச்சுருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் அப்போவே அதுக்கான ஐடியாவை ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ரேண்டமாக வச்சுருந்தாரு. அதுலேருந்து க்ரியேட் பண்ணது தான் அந்த போஸ்டர். அவுட் அவுட் எல்லாமே தலைவரோடது தான். அதை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன் நல்லான்னு நினைக்கிறேன். பேச இதாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரத்னா பிரதர். தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட். ஷான் சார் சூப்பராக இருந்துச்சு மியூசிக். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எல்லாத்துக்குமே 29 பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு 29 ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ்குவாகம் 2025 சொல்லலாம். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். நான் உடம்பு வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக. ஸோ அது பண்ணிவிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக சும்மா நடந்து போனேன். ஸோ அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கி வைரல் ஆக்கி இன்றைக்கி இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சுருக்குன்னே சொல்லலாம். அப்போ எனக்கு வயசு 29, இப்போ 30 ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு 29 சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே 29 ஒரு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார். அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன் குமார் சார் பேசினாங்க, சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க. சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ஸ்டோரி சொன்னார். அப்போவுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாரு, மூவி நேம் வந்து 29 தாம்மா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு அங்கீகாரமாக கொடுத்த ஃபஸ்ட்டு மூவின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
நான் தான் ஷெஹனாஸ். எனக்கு 29 இன்னும் ஆகலை. எனக்கு 22 தான் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ரத்னகுமார் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். And thanks to Ibrahim actually for reaching me out. And thanks to everyone in the cast and crew team for எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு. And I had so much fun. And ஓகே, நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ரத்னாசாமி. மேடி சொன்ன மாதிரி வந்துட்டு அவருக்கு எப்படி 15 வருஷமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 14 வருஷமாக நண்பர். என்னோடய லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக நின்றுருக்காரு. இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். எனக்கான வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அப்போ வந்து நான் உனக்கு நீ அதுக்கான விஷயத்த நீ பண்ணுன்னு சொன்னார். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ ஸ்டோன் பெஞ்ச் மூலிமா ஜி ஸ்குவாட் மூலிமா எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டு கார்த்திக் சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு 29 வயசு அப்படின்னு எல்லோரும் ஒன்று சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன். இதே ஸ்டேஜில் வந்துட்டு சினிமாவுக்குன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது வந்துட்டு நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நாமளும் ஏற மாட்டோமா சீக்கிரமான்றது அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அங்கேருந்து இங்கே வரதுக்கான இது வந்து நிறைய நேரங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏங்கி நிறைய நேரங்களில் தவிச்சு அந்த 29 வயசில் வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நடந்துச்சு. அதை பெருசாக சொல்ல ஃபீல் அது மீன்ஸ் ஒரு எமோஷ்னலான விஷயம், அது சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டேஜே இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்டையர் க்ரூ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக நர்வஸாக இருக்குது. அப்புறம் சான்சரோட மியூசிக் வந்துட்டு எல்லா படத்துலையும் சூப்பராக இருக்கும். பட் எங்கள் படத்தில் வந்துட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ அது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரத்னாசாமி அகெயின் ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ. கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும். என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வி ஸ்போக் அந்த ஃபோன் ரொம்ப லைக் பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணுன்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவ்வர் படத்தோட ப்ரீமியரும் போது அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்மளை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்தவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவாவார். இப்போ வந்து இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒன்று சொன்னார். ஸோ அந்த எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில். ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன், ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன். ஐ கனெக்ட் அ லாட் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், பீட்சா டைம்லேருந்து அவரோட ஃபேனு. அந்த படத்தோட ஆர்ஆர்லாம் வாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடாக இருப்பார். அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் பார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. கண் இடுக்கு வழியாக பார்த்தேன். அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் 2 பாட்டு பண்ணிட்டோம். வி டெஃபினெட்லி ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு இட். ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன். கொஞ்சம் 29 பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு வஸ்ட்டாக கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அதுதான் என்னை கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29வது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை. ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் சரி ஓகே மியூசிக்கே கொஞ்சம் நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலாக வரும், மியூசிக் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும்.
ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு, 30 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ என்ன ஆச்சு, வீட்லேயும் எல்லாரும் என்ன ஏம்மா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கானே, திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன், ஒரு மாதம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழித்து வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த நான்கடவுள் ஆரியா இருப்பார்ல, அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோட ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட, இந்த ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க, மூஞ்சிலலாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரணாத மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு, எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும், நம்ம ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன். இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆல்ரெடி ஏதோ காரில் சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை நமக்கு, டைமு ஏதோ மனசு எங்கெங்கேயோ போகுது. 30 பற்றி வேற ஒரு பயமுறுத்துறாங்க நம்பரை பற்றி. போகிறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன், பாக்ஸரோடு நிற்கிறேன். பேசிக்காக எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடிலேருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்ல தான் போல இருக்கு, இந்த அவமானம், அந்த வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா, அன்னையிலேருந்து நான் வந்து என்னோடய ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன். நான் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தில். ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இது வந்து ஒரு வளர்ந்த குழந்தை. லைலா மாதிரி தான் கொஞ்சம் சிரிப்புலாம் இருக்கும். நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் அவன் பேசும்போது சொல்ல, ஜிகர்தண்டா 2ல் யானை எது அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். சேரும் சகதிமா அதுலேயும் முகத்தை காட்டல. ரெட்ரோலையும் ஃபுல்லாக டேட்டு போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளோ தான் அவன் 2 படத்துலையும் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் பாடியாகவே அவனுங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். ஸோ எனக்கு எப்படின்னா, ஜானரே இப்போ தனு சார் சில படங்கள் பண்ணுவார். இப்போது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி, இப்போ திருச்சிற்றம்பலம், விஐபி மாதிரி படம் ரொம்ப 3லேயும் அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது அப்சர்வேஷனில் தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயந்தான். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ஜானரே தனுஷ்னு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ரொம்ப ஏர்லி படத்தை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு. சரி இவ்வளோ கேமரா மைக் இருக்கேன்னு தான் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டேன். சரி மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு அடியே எஸ்மது வந்து 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு. மத்தியானம் 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி தலைவா 2 மணி நேரம்லாம் போகணும் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. அட்டகாசமாக பண்ணார். அதேமாதிரி இந்த படத்துலையும் ஸ்டெப்பு அது விது ஆடும்போது தான் அது நல்லாயிருக்கும். நம்ம யாருமே அதை ரீல்ஸ் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி விது ஆடிருக்காரு. அந்த மாதிரி நான் ஆட வச்சுருக்காரு. அண்ட் பிரீத்தி வந்து சம் டேஸ் இப்போ 24 ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம். பிரீத்தி யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து வெள்ளை பேப்பர்லேயே கையெழுத்து போட்டு தருவேன், தாராளமாக அவங்கள வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ ப்ரொஃபஷ்னல். நாங்கள்லாம் ஒரு ஸ்பீடில் போவோம். எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும். படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோன்னா அறிவு இல்லாமல் யாருனாலையும் போயிட முடியாது. பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம். அந்த ஸ்பீடில் அந்த அறிவு வேலை பார்க்கணும். அங்கே தான் முன்ன பின்ன ஆகும்.